ஓம் சாந்தி 12/12/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, சத்தியமான தந்தையின் மூலம் சங்கம யுகத்தில் உங்களுக்கு சத்தியத்தின் வரதானம் கிடைக்கிறது. ஆகையால் நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. கேள்வி: நிர்விகாரியாக ஆவதற்காக, அதாவது விகாரமற்றவர்களாக ஆவதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் என்ன முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும்? பதில்: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். புருவ மத்தியில் ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். ஆத்மா ஆகி ஆத்மாவிடம் பேசுங்கள். ஆத்மாவாகி கேளுங்கள். தேகத்தின் மீது பார்வை போகக்கூடாது. இதுவே முக்கியமான முயற்சியாகும். இந்த முயற்சியில்தான் தடைகள் ஏற்படுகின்றன. அதனால் எவ்வளவு முடியுமோ இந்த பயிற்சியை செய்யுங்கள். நான் ஆத்மா, நான் ஆத்மா. பாடல். ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற நினைவினை கொடுத்திருக்கின்றார். நாம் தந்தையிடமிருந்து தெரிந்து கொண்டவையும் தந்தை சொன்ன வழியும் உலகில் யாருக்கும் தெரியாது. நீங்கள்தான் பூஜைக்குரியவர்கள், நீங்கள்தான் பூஜாரிகள் என்பதன் அர்த்தமும் கூட உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். யார் பூஜைக்குரியவர்களாக உலகின் எஜமானராக ஆகின்றனரோ அவர்களே பிறகு பூஜாரிகள் ஆகின்றனர். பரமாத்மாவை குறித்து இப்படி சொல்ல மாட்டார்கள். இப்போது உங்களுக்கு இது சரியான விஷயம் என்று நினைவில் வந்துள்ளது. சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் செய்தியை தந்தைதான் சொல்கிறார். வேறு யாரும் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுவதில்லை. இந்த மகிமை ஸ்ரீகிருஷ்ணருடையது அல்ல. கிருஷ்ணர் எனும் பெயர் சரீரத்தினுடையது அல்லவா? அவர் சரீரதாரி ஆவார். அவருக்குள் முழு ஞானமும் இருக்க முடியாது. இப்போது அவருடைய ஆத்மா ஞானத்தை எடுத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது அதிசயமான விஷயமாகும். தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இப்படியே பல சாது சந்நியாசிகள் பலவிதமான ஹட்டயோகம் முதலானவற்றை கற்றுத்தந்தபடி உள்ளனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். சத்யுகத்தில் நீங்கள் யாருடைய பூஜையும் செய்வதில்லை. அங்கே நீங்கள் பூஜாரியாக ஆவதில்லை. பிரம்மா பாபாவும் கூட பூஜை செய்து கொண்டிருந்தார் அல்லவா? முழு உலகமும் இந்த நேரத்தில் பூஜாரியாக உள்ளது. புதிய உலகத்தில் ஒரே பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மம் இருக்கும். நாடகத்தின் திட்டப்படி இது முற்றிலும் சரி என்று குழந்தைகளுக்கு நினைவில் வந்துள்ளது. கீதையின் உண்மை கதை என்பது சரியாக உள்ளது. கீதையில் பெயரை மற்றும் மாற்றிவிட்டனர். இதை புரிய வைப்பதற்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். 2500 வருடங்களாக கீதை கிருஷ்ணருடையது என்று புரிந்து வந்துள்ளனர். இப்போது ஒரு பிறவியில் கீதையை நிராகாரமான சிவபகவான் சொன்னார் என்று புரிந்து கொள்ள நேரம் ஆகும் அல்லவா? பக்தியை பற்றியும் புரிய வைத்துள்ளார். மரம் எவ்வளவு உயரமாக விரிவாக வளர்ந்துள்ளது. தந்தை எங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் எழுத முடியும். எந்த குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்கள் நிச்சயத்துடன் புரியவும் வைக்கின்றனர். நிச்சயம், அதாவது நம்பிக்கை இல்லாவிட்டால் குழம்பியபடி இருக்கின்றனர். எப்படி புரிய வைப்பது? ஏதும் கலவரம் நடக்காதுதானே என்று. இன்னும் பயமற்றவராக ஆகவில்லை அல்லவா? முழுமையாக ஆத்ம அபிமானி ஆகிவிடும்போது பயமற்றவர்களாக ஆவார்கள். பயப்படுவது என்பது பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. நீங்கள் அனைவரும் மகாவீரர்கள். மாயையின் மீது எப்படி வெற்றி கொள்ளப்படுகிறது என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நினைவில் வந்துள்ளது. முன்னரும் கூட தந்தை வந்து மன் மனாபவ என்று சொல்லியிருக்கிறார். பதீத்த பாவனரான தந்தை தான் வந்து இதை புரிய வைக்கிறார். கீதையில் வார்த்தை உள்ளது. ஆனால் இப்படி யாரும் புரிய வைப்பதில்லை. குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுக என்று தந்தை சொல்கிறார். கீதையில் வார்த்தை உள்ளதல்லவா? மாவில் உப்பு போல. அனைத்து விஷயங்கள் குறித்தும் தந்தை நம்பிக்கையை கொடுக்கின்றார். நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைகிறார்கள். தாரணைக்கான முக்கியமான சாரம். 1.
எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேக புத்தி கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது. முதலில் தூய்மை அடைவதற்காக ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களில் செல்லக்கூடாது. இரண்டாவது, சரீரத்தின் மீது பார்வை செல்லும்போதுதான் தடைகள் வருகின்றன. ஆகையால் புருவ மத்தியை பார்க்க வேண்டும். ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவிடம் பேச வேண்டும். ஆத்ம அபிமானியாக வேண்டும். பயமற்றவராகி சேவை செய்ய வேண்டும். வரதானம். சதா தந்தையின் அழிவற்ற மற்றும் சுயநலமற்ற அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுக. மாயையிலிருந்து பாதுகாப்பானவர் ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் சதா தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களை மாயை கவர்ந்திழுக்க முடியாது. எப்படி வாட்டர் ப்ரூஃப் ஆடையில் ஒரு துளி நீர் கூட ஒட்டாது, அதேபோல யார் தந்தையின் ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுகிறார்கள். மாயையின் எந்த ஒரு யுத்தமும் அவர்களிடம் யுத்தம் செய்ய முடியாது. ஏனெனில் தந்தையின் அன்பு அழிவற்றது மற்றும் சுயநலமற்றதாகும். யார் இதில் அனுபவசாலியாக ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் அற்பகாலத்தின் அன்பில் மாட்டிக்கொள்ள முடியாது. ஒன்று தந்தை, மற்றொன்று நான். இதன் நடுவில் மூன்றாவதாக யாரும் வரவே முடியாது. ஸ்லோகன். அன்பான மற்றும் விடுபட்ட நிலையில் காரியம் செய்பவர்கள்தான் ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தீத் நிலை என்றால் காரியங்களுக்கு வசமாக கூடியவர்கள் அல்ல, ஆனால் எஜமானர்களாக ஆகி அதிகாரம் உள்ளவர்கள் ஆகி கர்மேந்திரியங்களின் சம்பந்தங்களில் அவர்கள் வருவார்கள். அழியக்கூடிய ஆசைகளிலிருந்து விடுபட்டு கர்மேந்திரியங்களின் மூலம் காரியங்களை செய்ய வைப்பார்கள். ஆத்மா என்ற எஜமானரை காரியங்கள் தனது அடிமையாக ஆக்கிவிடக்கூடாது. ஆனால் ஆத்மா அதிகாரியாகி காரியம் செய்ய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். செய்ய வைப்பவராகி காரியம் செய்ய வைப்பது, இதைத்தான் கர்ம சம்பந்தத்தில் இருப்பது என்று கூறுகிறோம். கர்மாத்தீத் ஆத்மா சம்பந்தத்தில் வருவார்கள், பந்தனத்தில் அல்ல. நல்லது. ஓம் சாந்தி.